வெல்கம் பேக் டு Wake Up Your Vocab. இன்றைக்கி நம்ம Wake Up Your Vocabல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்டன் அப்படின்னு சொல்லுவோம்ல, தோட்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கார்டன் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்ம பண்ணை, தோப்பு இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. ஓகே, லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் குவிஸில் இந்த அரைவேக்காடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த அரைவேக்காடை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். தி ஆன்சர் இஸ் half baked. half baked அப்படின்னா அரைவேக்காடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்பர் 1 in our list is garden. garden everybody knows. கார்டன்னா தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி அல்லது வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சின்னதாக இருக்கிற ஒரு ஏரியாவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வேர் வி க்ரோ பிளான்ட்ஸ், ஃப்ளவர் பிளான்ட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து வளர்க்குற பிளேஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்டன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நம்ம வந்து தோப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழில் வந்து தோப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தோப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் க்ரோவ் அப்படின்னு சொல்லுவோம். GROV க்ரோவ். மேங்கோ க்ரோவ் அப்படின்னு சொல்லலாம். மான் தோப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு மேங்கோ க்ரோவ், கோகனட் க்ரோவ், பாம் க்ரோவ். ஸோ இந்த பனை மரங்களாக இருக்கிற அந்த மாதிரியான தோப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தோப்பு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம க்ரோவ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுவே வந்து பழத்தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, எஸ்பெஷலாக வந்து ஃப்ரூட்ஸ் வளர்கிற இடம் இருக்கு இல்லையா, ஃப்ரூட்ஸ் பழத்தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பழத்தோட்டத்துக்கு இங்கிலீஷில் வந்து ஆர்ச்சர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர்ச்சர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம காடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சின்னதாக மரங்கள் செடி கொடிகள்லாம் அடர்ந்த காடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி காடை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபாரஸ்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு வேர்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். தி அதர் ஒன் இஸ் வுட்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். வுட்ஸ், வுட்டுனா மரக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல, வுட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து காடை குறிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் வின்யார்ட். வின்யார்ட். வின்யார்ட் அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எஸ்பெஷலாக இந்த கிரேப்ஸ் வளர்கிற பிளேஸ் இருக்கு இல்லையா, வைன் டு ப்ரொடியூஸ் வைன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வளரக்கூடிய அந்த திராட்சை தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, எஸ்பெஷலாக இந்த வின்யார்ட் அப்படின்றது திராட்சை தோட்டத்துக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். திராட்சை தோட்டமாக இருந்தால் அதை இங்கிலீஷில் சொல்லும்போது வின்யார்ட் அப்படின்னு சொல்லணும். வின்யார்ட் அப்படின்னு சொல்லணும். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபார்ம்னா பண்ணை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பயிர்கள் வளர்க்குறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து விலங்குகள், அதாவது கேட்டில், லைஃப் ஸ்டாக் இதெல்லாம் வந்து வளர்க்குறதுக்கு, ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அனிமல்ஸை வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த லேண்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vocabulary நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்னா எங்களுடைய ஃப்ளூவன்சி ட்ரைனிங் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் எடுத்துக்கலாம். த்ரூ ஜூம் ஆர் ஜிமீட் வழியாக நீங்கள் வந்து கிளாஸஸ் எடுத்துக்கலாம். அண்ட் நியூ பேட்சஸ் கமென்சிங் ஆன் July 25th. 11 to 12 டைமிங்கில் ஒரு நியூ பேட்ச் July 25th வந்து கமென்ஸ் ஆகுது. அது பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இது ரிலேட்டடான வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இன்னும் எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ நம்பர் 1 in our list is garden. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ட்ரை டு கீப் மை கார்டன் நீட் அண்ட் டைடி அப்படின்னு சொல்லலாம். இதோடைய மீனிங் வந்து நான் என்னுடைய தோட்டத்தை எப்போவுமே வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். பீட்டர் வாட்டர்ஸ் தி கார்டன் எவ்ரி மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, பீட்டர் வந்து தினமும் எங்களோட தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுவான் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நம்பர் 2 in our list is grow. grow அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்னா தோப்பு அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், he owns an orange grove near ஊட்டி. he owns an orange grove near ஊட்டி. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஊட்டி பக்கத்தில் அவருக்கு சொந்தமாக ஒரு ஆரஞ்சு தோட்டம் இருக்குது அப்படின்றதான் இதோடைய மீனிங். Let's see one more example sentence. Flora and I were walking through the mango grove அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதோடைய மீனிங் வந்து ஃப்ளோராவும் நானும் மாந்தோப்பு வழியாக நடந்து போனோம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். Number 3 is orchard. For example,
There is an apple orchard behind the house. There is an apple orchard behind the house அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆப்பிள் தோட்டம் இருக்குது அப்படின்றது. அந்த ஃப்ரூட் தோட்டம் மட்டும் நம்ம சொல்லும்போது இங்கிலீஷில் ஆர்ச்சர்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். We fenced in the orchard to keep the sheep out. We fenced in the orchard to keep the sheep out. ஸோ இந்த ஆடு மாடு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் தோட்டத்தை சுற்றி நாங்கள் வேலி போட்டிருக்கோம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 4 in our list is woods. For example, he lost his way in the woods அப்படின்னா காட்டில் அவனுக்கு பாதை தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். The police searched the woods for the missing boy. The police searched the woods for the missing boy. காவலர்கள் அந்த தொலைஞ்சு போன அந்த பையனை அந்த காடு வழியாக அவங்க தேடினாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் vineyard. For example, the grapes are picked from the local vineyard and brought home. லோக்கலில் இருக்கிற அந்த திராட்சை தோட்டத்தில் கிரேப்ஸ் பறிக்கப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். The last and final one is farm. நம்ம இன்னொரு வேர்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ranch அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எக்ஸாம்பிள், this farm grows corn. This farm grows corn அப்படின்னா இந்த பண்ணையில் சோளம் வளர்க்குறாங்க, மக்காச்சோளம் வளர்க்குறாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். She grew up on a dairy farm. She grew up on a dairy farm. அவள் ஒரு பால் பண்ணையில் வளர்ந்தா அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ that's it with the lesson today. இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த சுருங்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹாட் வெதரில் இந்த பழங்கள்லாம் அதோடைய மாய்ஸ்சரை இழந்து அப்படியே சுருங்கும். மாம்பழம் அப்புறம் இந்த கிரேப்ஸ் இதெல்லாம் சுருங்கும் இல்லையா, அந்த சுருங்குறதுக்கு என்ன சொல்கிறது, ஜென்ரலாக ஸ்ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங்க் அப்படின்றது துணி இதெல்லாம் சுருங்குறதுக்கு நம்ம ஸ்ட்ரிங்க் யூஸ் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தேட் இது தவிர்த்து உங்களுக்கு வேறு என்ன வேர்ட் தெரியும் அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it and I will tell you the answer in the next video. Okay? Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malan. See you. Bye-bye.